எப்படின்னு லைவா பார்த்துக்கிடட்டும் மக்கள். கேரளாவிலிருந்து வந்துகிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, கேரளாவில் ஷூட்டிங்க. அடுத்து என்ன படம் ரிலீஸ் ஆக போகுது? நல்லா மூஞ்சி, நல்லா கிட்டத்துல மூஞ்சி தெளிகிற மாதிரி அப்படி இருக்கணும் ஆசை. இன்னும் அத்துக்கார ரெடிப்பா. ஏண்டா குண்டா, இந்த குழு குழுன்னு இருக்கிற நேரத்துல ஏண்டா இந்த கதை கதைன்னு இருக்கவங்களையெல்லாம் ஞாபகப்படுத்துற? போடா. ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க நேரம் இம்சையெல்லாம் அதோட. ஒரு ஆள் வீடியோ கால் பண்ணிச்சு லைவ் போடுறதுக்கு முன்னாடி. வீடியோ கால் பண்ணிட்டு, பாத்தியா எங்க ஊர்ல மழை பெய்யுது, கெட்டதெல்லாம் ஊரை விட்டு போகவும் மழை பெய்யுதுங்குது. அப்போ அதுக்கெல்லாம் எவ்வளவு ஏத்தம் இருக்கும். ராஜபாளையம் வந்துட்டியா? சரி, நான் சேத்தூர்ல இருக்கேன்டா. சேத்தூர்ல இருக்கேன். நேத்து தான் வந்தேன், அங்க இருந்து நேத்து தான் வந்தேன். சேத்தூர்ல இருக்கேன். தெரிஞ்சிருக்கும் இது நம்ம வீடு இல்லைன்னு. சேத்தூர்ல இருக்கேன். லெட்டர் தொலைச்சிட்டேன். பெரிய லெட்ரு. இந்த லெட்ரு என்னையவே வெள்ளிக்கிழமை பொழுது வீட்டை விட்டு போன்ட்டாங்க. என்னடா பெரிய லெட்ரு? நீதி, நேர்மை, நியாயம். ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணுடா. ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ண, ஓடி போலாம். என்ன பண்ண? வெள்ளிக்கிழமை பொழுது என்னையவே வீட்டை விட்டு போய் சொல்லிட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் லெட்ரு எதுக்குடா? கிழிச்சு போடுறா இருந்தா கூட. சைக்கிள் வரியா? நீ சைக்கிள் வந்து நானும் வெயிட்டு நீயும் வெயிட்டு. சைக்கிள் டயர் பாதி வழியில வெடிச்சிருண்டா. ஆட்டோவை எடுத்துட்டு வா. ஆட்டோ காசு கூட நான் கொடுத்துட்றேன். ஆட்டோவை எடுத்துட்டு வா பிரதாப்பு. போன்ல ரேஞ்சு கிட்டல. புரியல செல்வம். போன்ல ரேஞ்சு கிட்டல அப்படின்னா புரியலப்பா. டவர் தானே கிடைக்கும். பிரியா, இது ஒரு நல்ல கொஸ்டின். பதில் சொல்றாங்களான்னு பார்ப்போம். ரேஞ்ச் அப்படின்னா என்ன தெரியலையே. செல்வம், மிஸ்டர் செல்வம், புரியாததை புரிய வச்சுட்டு போங்க. சேத்தூர்னா சேரா இருக்குமே, எப்படி நடப்பீங்க? செருப்பு போட்டு தான். நாங்கள் வந்து முழங்கால் வரைக்கும் ஒரு ஒரு இந்த டயரில் செஞ்ச செருப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அது முழங்கால் வரைக்கும் காங்கிரீட் போடுறதுக்கெலாம் வச்சுருப்பாங்க. அதை வந்து எல்லாருமே ஒன்று ஒன்று வீட்டில் வாங்கி வச்சுருக்கோம். அதை வந்து நல்லா காலில் மாட்டிக்கிட்டு சணல் வச்சு கெட்டிக்கிடுவோம். அதில் தான் தொப்பக்குன்னு நடந்து போவோம் நாங்கள். எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, வாங்கியும் வச்சுருக்காங்க செருப்பு. அதை போவோம். ஆனால் மம்மி அறிவை வளர்த்துக்கணும் இல்லை. கண்டிப்பா சந்தேகம்னு வந்துருச்சுன்னா அதை தீர்த்துறணும். அப்புறம் எப்படி? எப்படியெல்லாம் சந்தேகம் வருது பாத்தீங்களா? டவர் தான் ரேஞ்ச். டவர் தான் ரேஞ்சா? இதான் ராஜபாளையம் வந்தாச்சே, பிற எதுக்கு டவர் இல்லை? சேத்துல நீச்சல் அடிக்க வேண்டியதுதானே. அது என்னோட லட்டு வரேன்னு இருக்கா. 2 பேர் சேர்ந்து அடிச்சு நீச்சல் அடிச்சு விளையாடுவோம். லட்டு வந்தா தான் விளையாடலான்ட்டு இருக்கேன். சொல்லியிருக்கா வரேன்னு. செல்வம் அண்ணா தம்ஸ் அப். ஆமா, வரணும்ல. சந்தேகம். ஆமா, ஒரு சந்தேகம் ஒண்ணு கேட்கணுமே. கேளுங்க. டீ அடுப்புல வச்சிட்டியா? இந்த கலைபுரத்திலையும் நீ டீயை வைக்க மறந்துடாத. ஒன்றரை மணி ஆகும். நீ இப்பதான் கிளம்பி வந்துகிட்டே இருக்கியா? ஓ சரி. வெல்கம். 1:30 மணி ஆகுமா? தங்கச்சிய சோத்துல மட்டும் நீச்சல் அடிக்க சொல்லி இருக்கேன். சேத்துல எல்லாம் அடிக்க கூடாது. அக்கா மட்டும் சேத்துல நீச்சல் அடிக்கலாமா? அதெல்லாம் முடியாது. நான் எங்க போனாலும் என் தங்கச்சிய கூட கூட்டிகிட்டே தான் போவேன். விட மாட்டேன். என் கூட சேர்ந்து